தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்களை பார்ப்பதற்கு முன்பு உங்க சொந்த எம்எல்ஏ அண்ணன் நாசர் அவரை பாரு. மோடி அவர்கள் கேலோ இந்தியான்னு சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டார். அவர் ஒலிம்பிக்ல போய் ஈட்டி எறிதல் நல்லா பண்ணி கோல்ட வாங்கிட்டு வானா கல் எடுத்து எறிகிறார். இந்த அமைச்சருடைய சாதனை எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய சாதனை. கட்சிக்காரங்களை பார்த்து கல் எடுத்து எறிகிறது. இந்தியாவிலே அவர் மட்டும்தான் பால் விலையை ஏத்திட்டு, ஏனே பால் விலை ஏத்துறீங்க கேட்டா, தப்பி ஜிஎஸ்டி ஏத்திட்டாங்க அதனால பால் விலை ஏத்தணும். ஆனா பாலுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா அது இல்லப்பா அப்படிங்கிறார். எந்த சம்பந்தமும் இல்லாம இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் எதை செய்தாலும் கூட மத்திய அரசின் மீது பழி போடும். ஆனா இன்னைக்கு சமூக வலைதளம் வந்த பிறகு நாம் எல்லோரும் எல்லா விஷயத்தையும் படிக்க ஆரம்பித்து அது ஏன் நடக்கிறது நடக்கவில்லை என்று தெளிந்து கொண்ட பிறகு இவங்களுடைய போய் எடுபடலைங்க ஐயா இதெல்லாம். ஆனா நான் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். எங்க ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க, விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வச்சுக்கிட்டீங்க. ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன். அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா, அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்க வேண்டும். அதனால இந்த பாத யாத்திரையிலே நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு எங்களுடைய வேண்டுகோள், இவர் மட்டும் எந்த விதையில தகுதி குறைந்தவர், அவங்களுக்கு இருக்கிற அதே தகுதி இவர் இருக்கிற. நல்ல கல்லெடு தெரிகிறார், பால் விலை ஏற்றிட்டு மத்திய அரசின் மீது பழிய போறார். திருவள்ளூர் மாவட்டத்தில் தன்னுடைய துறையை தாண்டி கமிஷன் வாங்குவதில் வல்லவராக இருக்கக்கூடிய ஆவடி நாசர் அவர்களையும் உடனடியாக இலாக்கா இல்லாத அமைச்சராக நீங்க வைக்க வேண்டும். அவங்களுக்கு ஒரு நாயம் இவங்களுக்கு ஒரு நாயம் என்பதை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்ள சகோதர சகோதரி.